பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து இட்லி மாவுன்னு கேட்ட கடையில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees. அதுக்கு எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த குண்டானை கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாவு இருக்குன்னு தெரியும். இதில் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 6 தோசை வரும். இதை பாருங்கள், இதில் எப்படியும் ஒரு 6 தோசை வரும். சரி, இப்போ நாங்கள் தோசை சுட்டு காமிக்கிறோம். நாங்கள் வந்து கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அதில் உப்பு போடணும். அதனால் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இதுதான் எங்களுடைய உப்பு ஜாடி. பார்த்திங்களா, இது ஃபுல்லாக சால்ட்டு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து அந்த பீட்டர் மாதிரி பீட் பண்ணணும். அதாவது நல்லா கலக்கிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால லைட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எங்களுடைய தோசைக்கல். இதுக்கு பேர் இருக்குது, தோசைக்கல்லுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க இண்டோலியம் தோசைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. 12ஆம் நம்பர் தான் வாங்கினது. நல்லா பெரிய தோசையாக தான் இருக்குது. தோசை ஊற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த மாவை தோசை ஊற்ற போகிறோம். தோசை விடுறதுக்கு ஒரு கரண்டி அப்படியே எடுத்து ஊற்றிட்டு அந்த கரண்டியாலேயே இப்படி ரவுண்டு பண்ணணும். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோசை மாவில் அரிசி மாவு கலப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் இப்போ அரிசி மாவு இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த மாவை அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாவை வச்சு தோசை வரும். தோசை வருதான்னு தெரியல, பார்க்கலாம். இது நல்லா பெரிய தோசை விடலாம். எனக்கு வந்து தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா, அதுக்கு கரெக்டான சைட் டிஷ் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் தோசை. சப்போஸ் சைட் டிஷ் பிடிக்கலன்னா தோசை வேணாம்னு சொல்கிறேன். ஸோ தோசை இட்லிலாம் சாப்பிட்றது அதோடய சைட் டிஷ்ஷை பொறுத்து தான் இருக்குது. பாருங்கள், இதை திருப்பி போட்டாச்சு. சரிங்களா, தோசையை நல்லா திருப்பி போட்டாங்க. ஸோ பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பேருக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் மாவு ஊற்றிடலாமா? மாவு ஊற்றி இது மாதிரி நல்லா அகலமாக தீத்தி விட்டுணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தோசை சுட்டு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Tata, bye bye.